வணக்கம். இன்றைக்கி நான் மம்மி டாடி மிட்டாய் பேப்பரில் உள்ள படத்தை தான் வரைய போகிறேன். வாங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் நடுவில் நான் போட்டிருக்கேன். அதுவுமே கொஞ்சம் தப்பாக போட்டுட்டேன், அதனால் மறுபடியும் போட்டிருக்கேன். அந்த நடுவில் உள்ள கோடு பார்த்திங்கன்னா மூக்கு வாயெலாம் நேராக வரணும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்காக நான் சும்மா கோடு மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பென்சில் எடுத்து ஒரு லைட்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சின்ன வயசில் இந்த மம்மி டாடி மிட்டாய் வந்து நிறைய சாப்பிட்ருப்போம். நான் வந்து 1993 பிறந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அந்த மிட்டாய் நிறையா சாப்பிட்ருக்கேன். இந்த பேப்பர்லாம் நான் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன். இந்த படம் நான் வரைஞ்சி கூட பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி இந்த படம் வரையணும்னு திடீர்னு தோணுச்சு. நான் உடனே வந்து தேடி பார்த்தேன். மம்மி டாடி மிட்டாய் அப்படின்னு போட்டோன்னே வந்தது இந்த படம். உடனே வரைஞ்சிட்டேன். ஏற்கனவே எனக்கு இது ஞாபகம் வந்தது, அது அப்படியே மறந்துட்டேன் போல், வரையலை. ஞாபகம் வந்தாலும் நம்மளுக்கு வரையணுங்கிற ஆர்வம் இருந்தால் தான் வரைய முடியும். இப்போ நான் பிளாக் மார்க்கர்ஸ் எடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் சின்ன வயசில் இந்த மம்மி டாடி மிட்டாய் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மிட்டாய் வந்து கிடைக்குதா பெட்டி கடைகளில் அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் வளர்ந்த பிறகு இந்த மிட்டாய் வந்து நான் சாப்பிடலை, அதனால் விற்கிதா என்னன்னு தெரியல. ஒருவேளை இன்னமும் இது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. இது ஒரு பாக்கு போல் தான் இருக்கும். பாக்கில் வந்து சீனி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு கூட எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. இப்போது நான் பிளாக் மார்க்கர்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து க்ரையான்ஸ் தான் இதுக்கு நான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா மார்க்கர்ஸில் உள்ள இங்கெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு நான் வரைஞ்சதில். அது சரியாக வந்து கலர் வரமாட்டேங்குது, அதனால் க்ரையான்ஸ் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்டுக்கு பென்சில் தான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து தாடிக்கு வந்து தாடி இல்லைன்னா முடி, தலைமுடி, அதுக்கு நான் பிளாக் கலர் க்ரையான்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். செங்காக்கிட்ட இது காமிச்சேன். அவள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா, ரொம்ப சிரிச்சா. அவள் நீனும் வந்து வரைஞ்சி பாருமா அப்படின்னு நான் சொன்னேன். அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் அவள் வரைஞ்சி காமிப்பா இல்லையா, அதுக்காக சொல்லியிருந்தேன். அவள் இன்னும் ஆனால் வரையில, அவளுக்கு இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸு, அதனால் அந்த ஒர்க் தான் அவள் பார்த்துட்ருந்தா. அடுத்து இந்த பிங்க் க்ரையான்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டார்க்காக தெரியலை, அதனால் மார்க்கர்ஸ் தான் வந்து அதுக்கு கொடுத்துருக்கேன் பிங்க் கலர். செங்காய் இப்போ எடுத்துகிட்டு வர போயிருக்கா, அதான் கொஞ்சம் வெயிட்டாக நேரமாயிட்டிருக்கு, வரையாமல் அப்படியே நின்றுட்டுருந்தேன். அடுத்து முகத்துக்கெலாம் ஸ்கின் கலர் பென்சில் இருக்கு இல்லையா, அதே நான் கொடுத்துட்டேன். பூங்குழலிக்கிட்டையும் நான் காமிச்சேன், அந்தளவுக்கு அவள் புரிஞ்சுக்கினாளா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவளுக்கிட்ட இருந்து வரல எதிர்பார்த்த அளவுக்கு, அதனால் அவளுக்கு இன்னும் புரியலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து கண்ணுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம சின்ன வயசில் இந்த மிட்டாய் மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் தேன் மிட்டாய்,
அப்புறம் சவ்வு மிட்டாய், அந்த அப்படியே சுற்றுவோம் பார்த்தீங்களா, பிங்க் கலரில் இருக்கும்ல சவ்வு மிட்டாய், அந்த பலூன் கட்டுற ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு சுற்றுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அதை சவக்கு சவக்குன்னு சாப்பிட்டுட்டு வாய் ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இலந்தப்பழ ஜூஸு அப்படின்னு சொல்லுவான், அதுவும் எனக்கு பிடிக்கும். அப்போது 25 பைசா ஒரு இலந்தப்பழம் பாக்கெட்டு. இப்போலாம் ₹1 இருக்கும். இப்போ விற்கிதா என்னன்னு தெரியல. நிறைய மிட்டாய் இருக்குது, டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன மிட்டாய் வந்து சின்ன வயசில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், கடலைச்சு, இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மிட்டாய்கள். அவ்வளோதான். நான் வந்து பேக்ரவுண்டுக்கெல்லாம் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா கோடு போட்டுட்டேன். அது அந்தளவுக்கு வந்து பெருசாக தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். Bye bye. Bye bye.